ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு தான் ஃபேன்ஸ்லாம் செம்மையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த படம் எவ்வளோ டியூரேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 50 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக சென்சார் சர்டிஃபிகேட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு லென்த்தான படம் தான். ஸோ கண்டிப்பாக நான் லேக் ஆகாமல் போகும். ஸோ நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் லேக் ஆகாமல் சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் தெலுங்குல இந்த படத்தோட ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தான் நடத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் நம்ம நாகார்ஜுனா அவர்கள் பேசினார். ஸோ அவர் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது நான் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி எதனா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து படத்தில் நான் தான் ஹீரோ மாதிரி பண்ணியிருப்பேன். பட் ஆனால் சூப்பராக இருக்கும் என்னோட கேரக்டர் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரைலர்லேயே தெரிஞ்சிச்சு. தலைவர் வரதை விட நாகார்ஜுனா தான் அதிக ஸ்பேஸில் வந்து வந்தார், மாசாக வந்தார். ஸோ கண்டிப்பாக அவருக்கான பிஜிஎம்ன்றதை அனிருத் எப்படி போட்டிருக்காருன்றதை நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக தாறுமாறாக இருக்க போது. ஸோ நாகார்ஜுனா அவருடைய கேரக்டர் தான் ரொம்பவுமே எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எப்படி செதுக்கியிருக்காருன்னு சொல்லிட்டு. அண்ட் கூலி படத்துடைய புக்கிங் வந்துன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் 10 இந்த 2 தேதியில் கண்டிப்பாக நான் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வந்துன்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபேன்ஸுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டு செம்ம ஒரு ட்ரீட்னு தான் சொல்லணும். ஸோ தலைவர் அவர்கள் மாசான ஸ்பீச்லாம் கொடுப்பாரு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. செகண்ட் நண்பர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்துடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்காமா. ஸோ இது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா தான் இந்த படத்தில் மெயின் ரோலாக நல்ல ஒரு சூப்பரான ஹீரோ மாதிரி ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி உங்களோட எப்படின்னா பாக்ஸில் கமெண்ட்டுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.